அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பகுதியில் யூனிட் 3ல் இந்திய தேசிய இயக்கம் இந்த டாப்பிக்கில் பார்ட் 3 அந்த இந்திய தேசிய இயக்கத்திலே நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ பதிவிட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இது அந்த இந்திய தேசிய இயக்கத்தினுடைய 3வது ஒரு பார்ட்டு டெஸ்ட் 6 அப்படின்ட்டு பதிவிட்டிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். 1. வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்த ஆண்டு 1932 ஆகஸ்ட் 16. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அல்லது இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், முஸ்லீம்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படி எல்லாருக்கும் தனித்தனியான ஒரு தொகுதி இடஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார். அப்படி அறிவித்தது தான் வகுப்பு வாரி ஒதுக்கீடு, கம்யூனல் அவார்டுன்னு சொல்லுவாங்க. அது 1932 ஆகஸ்ட் 16 அது ஒதுக்கப்பட்டது. அடுத்தது காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதத்தை துவங்கிய நாள் செப்டம்பர் 20, 1932. ராம்சே மெக்டொனால்ட் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை அறிவிச்சிட்டாரு. ஆல்ரெடி 1909ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் படி இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்டது. 1919ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம், அந்த சட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஆங்கிலோ இந்தியர்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்டது. அப்போ அதே போல் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கும் தனி தொகுதி வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்தாங்க. அந்த கோரிக்கை ராம்சே மெக்டொனால்ட அறிவிக்கப்பட்டது. ஆனால் காந்திஜி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதியை வழங்குறதை எதிர்த்து நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு செப்டம்பர் 20, 1932 அந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குறாரு. அடுத்த கொஸ்டின், பூனா ஒப்பந்தத்தின் போது டாக்டர் B.R. அம்பேத்கர் மற்றும் MC ராஜா போன்ற ஒடுக்கப்பட்ட தலைவர்களுடன் காந்திஜி சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் யார் அப்படின்னா மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத். காந்திஜி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி வழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் செப்டம்பர் 20, 1932 தொடங்கிறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி வேணும் அப்படின்னு அம்பேத்கர், MC ராஜா போன்ற ஆட்கள் பிடிவாதமாக இருக்கிறாங்க. ஆனால் இவர் சாகும் வரை உண்ணாவிரதம் சொல்லிட்டு 4 நாள் 5 நாள் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருக்கார். உடல்நிலை மிகவும் மோசமாயிடுது. அந்த சூழ்நிலையில் காங்கிரஸை சார்ந்த மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் போன்றவர்கள்லாம் காந்திஜி சார்பாக அம்பேத்கர், MC ராஜா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் பூனா ஒப்பந்தம் 1932 கையெழுத்தாகுது. அப்படி உருவானதான் பூனா பேக்ட், பூனா ஒப்பந்தம். அம்பேத்கருக்கும் காந்திஜிக்கு நடுவில் உருவானது பூனா ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தால் காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் மன வேறுபாடு, கருத்து வேறுபாடு வந்துச்சு. அம்பேத்கருக்கும் காந்திஜிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, இந்த தலித் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கீட்டை காந்திஜி எதிர்த்ததால தான் அம்பேத்கருக்கும் காந்திஜிக்கும் கருத்து வேறுபாடு உருவானது. அடுத்த கொஸ்டின், அரிஜினர் சேவா சங்கத்தை அமைத்தவர் காந்திஜி. இப்படி இந்த ஒப்பந்தம் போட்ட பிறகு நான் அரிஜின மக்களுக்கு நான் பாதுகாவலன் அப்படிங்கன்னு காந்திஜி என்ன பண்ணாருன்னா, அரிஜினர் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணாருன்னா அரிஜினன் அப்படின்னு பேர் வச்சார். அரிஜின்கிற பத்திரிகையை நடத்தினார். அரிஜன் அப்படின்னா கடவுளின் குழந்தைகள்ங்கிற பேரில் அவர் அந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். அரிஜன சேவா சங்கத்தை காந்திஜி ஆரம்பித்தார். அடுத்த கொஸ்டின், 1933 ஜனவரி 8ஆம் நாள் என்ன நாளாக அனுசரிக்கப்பட்டது? கோயில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்பட்டது. காந்திஜி என்ன செய்கிறார் அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி, சுகாதாரம் மேம்பாட்டுக்காக நாடு முழுக்க பயணம் போகிறேன்னு சொல்லி போகிறாரு. அதனுடைய ஒரு விளைவாக 1933 ஜனவரி 8ஆம் நாள் அன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை கோயில் நுழைவை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்படுது. 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சியால் ஈர்க்கப்பட்ட இந்திய பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சி CPI, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1920 தொடங்கப்பட்ட இடம் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி CPI அப்படிங்கக்கூடிய அந்த கட்சி தொடங்கப்படுது. ரஷ்ய புரட்சி 1917 ஏற்படுது. அதனால் ஏற்பட்ட ஒரு தாக்கத்தால் இந்திய பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1920 உஸ்பெகிஸ்தான் நாட்டில் தொடங்கப்படுது. அடுத்த கொஸ்டின், இந்திய பொது உடைமை கட்சியை தொடங்கியவர்கள் யார் அப்படின்னா MN ராய்,
அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, இவங்கெல்லாம் இந்த இந்திய பொது உடைமை கட்சியை தொடங்குறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு கூட சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு 1928. அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் விவசாயிகளையும் ஒன்று திரட்டி ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்த வருஷம் 1928. அடுத்த கொஸ்டின், இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1924. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படின்னு ஒரு இராணுவத்தை உருவாக்குனாங்க. புரட்சிகர இளைஞர்கள் உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட இடம் கான்பூர். உருவாக்கப்பட்ட ஆண்டு 1924. அடுத்த கொஸ்டின், இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க ஆகியவை யாருடைய முழக்கங்கள் அப்படின்னா பகத்சிங், கேசி தத். இது இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படிங்கிறது பகத்சிங்கு, கேசி தத்துடைய முழக்கங்கள். அடுத்த கொஸ்டின், 1934 ஆண்டில் ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ் மற்றும் மினுமசானி ஆகியோரின் முன்முயற்சியால் உருவானது என்ன அப்படின்னா காங்கிரஸ் சமதர்ம, அதாவது சோசியலிச கட்சி. காங்கிரஸ் சோசியலிச கட்சி 1934 உருவானது காங்கிரஸ் சமதர்ம அல்லது காங்கிரஸ் சோசியலிச கட்சி. அதை உருவாக்கியவர்கள் யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ் மற்றும் மினுமசானி. இவருடைய முயற்சியால் உருவானது காங்கிரஸ் சமதர்ம கட்சி 1934. அடுத்த கொஸ்டின், ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும் என கூறியவர் யாருன்னா காந்திஜி. இப்போ அரசியல் அதிகாரம் கிடைச்சிட்டா நம்ம மக்களுக்கு விடுதலை கிடைச்சிரும், நம் நாட்டுக்கு விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர். ஆனால் அது உண்மையான விடுதலை கிடையாது. அப்படி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செஞ்சாங்கன்னா அதை அந்த தவறை தட்டி கேட்கக்கூடிய அந்த தைரியம், அந்த ஒரு வாய்ப்பு அனைவரும், அந்த திறனை அனைவரும் எப்போ பெற்றிருக்காங்களோ அப்போ தான் அந்த நாடு உண்மையான சுயராஜ்ய நாடு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா காந்திஜி சொன்னார். அடுத்த கொஸ்டின், மாகாணங்களில் தன்னாட்சி, மத்தியில் இரட்டை ஆட்சி வழங்கிய சட்டம் எது அப்படின்னா 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம். இப்போ மாகாணங்களில் தன்னாட்சி வழங்கிய சட்டம் அப்படின்னா 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம். மத்தியில் இரட்டை ஆட்சி முறை வழங்கிய சட்டம் அப்படின்னா அதே 1935. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை வழங்கிய சட்டம் அப்படின்னா 1919 இந்திய அரசு சட்டம். மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் தான் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை வழங்குச்சு. 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம் மத்தியில் இரட்டை ஆட்சி முறையை வழங்குச்சு. அடுத்த கொஸ்டின், 1935 ஆண்டு சட்டத்தின்படி இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்ற நாடு பர்மா. 1935 வரைக்கும் பர்மா இந்தியாவோட ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம் இயற்றின பிறகு அந்த சட்டத்திலிருந்து பிரிந்து சென்ற நாடு எதுனா பர்மா பிரிஞ்சு போகுது. அடுத்த கொஸ்டின், 1935 ஆண்டு சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு 1937. இந்திய அரசு சட்டம் 1935. அதை எப்போ அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா 1937. அப்போ இந்தியா முழுக்க எலெக்ஷன் நடக்குது, தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் 1937 நடக்குது. அந்த தேர்தல் அறிவித்த உடனே அந்த சட்டம் அமல்படுத்தப்படுதுன்னு அறிவிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், 1937 ஆண்டு காங்கிரஸ் போட்டியிட்ட 11 மாகாணங்களில் வெற்றி பெற்ற இடங்கள். 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறுது. 1935 ஆண்டு சட்டத்தின்படி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1937. அந்த 1937 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை மாகாணங்களில் போட்டியிடுதுன்னா 11 மாகாணங்களில் போட்டியிடுது. எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெறுதுன்னா 7 மாகாணங்களில் வெற்றி பெறுது. எத்தனை மாகாணங்களில் ஆட்சி அமைக்குது அப்படின்னா 8 மாகாணங்களில் ஆட்சி அமைக்குது. எப்படி சார் 8 மாகாணங்கள் அப்படின்னா அஸ்ஸாமில் ஒரு கூட்டணி ஆட்சியோடு என்ன பண்ணுது, அங்கே அஸ்ஸாமில் ஆட்சி அமைக்குது. 7 மாகாணங்களில் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குது. அஸ்ஸாமில் மட்டும் கூட்டணியோட ஆட்சி அமைக்கிறதால அதையும் சேர்த்தா 8 மாகாணங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது, தமிழ்நாடு உட்பட. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. அந்த 1937 ஆண்டு சட்டத்தின்படி ராஜாஜி தான் அப்பொழுது முதலமைச்சராக இருக்கார். அடுத்த கொஸ்டின், காங்கிரஸ் பதவி விலகிய ஆண்டு 1939. காங்கிரஸ் 1939 பதவி விலகிடுது. ஏன் விலகிடுதுன்னா 2ஆம் உலகப்போர் தொடங்கிடுது. 2ஆம் உலகப்போரில்
இந்த 7-8 மாகாணங்களில் காங்கிரஸுடைய ஆட்சி நடக்கும்போது இவர்களை கலந்தாலோசிக்காமலே இந்திய இராணுவ வீரர்களை 2ஆம் உலகப் போரில் ஆங்கில அரசாங்கம் பயன்படுத்துச்சு. அப்படி பயன்படுத்தினதால என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எங்களை கலந்தாலோசிக்கலாமலே போரில் ஈடுபடுத்துனீங்கன்னு சொல்லிட்டு கோபம் அடைஞ்ச காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா 1939ஆம் ஆண்டு பதவி விலகிடுச்சு இந்த 7 மாகாணங்கள்லையும். அடுத்த கொஸ்டின், முகமது அலி ஜின்னா முஸ்லீம்களுக்கு தனிநாடு கோரிக்கை விடுத்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1940. 2 நேஷன் தியரி எப்போ அறிவிக்கிறார் அப்படின்னா, பாகிஸ்தான் கோரிக்கையை 1940 அறிவித்தவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா லாகூர் முஸ்லீம் லீக் மாநாட்டில் அறிவிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின், காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவரான ஆண்டு 1939. 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைவருங்கன்னு ஒரு தேர்தல் நடக்குது. அதில் காந்திஜி சார்பாக பட்டாபி சீதாராமையா போட்டிடுறாரு. எதிர்த்து சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போட்டிடுறாரு. ஆனால் காந்திஜியுடைய பிரதிநிதியான பட்டாபி சீதாராமையாவை சுபாஷ் சந்திர போஸ் தோற்கடிச்சிட்டு சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்துடுறாரு. இதனால் சுபாஷ் சந்திர போஸ் மேலே காந்திஜிக்கு கோபம் வந்துடுது. அந்த கோபத்தால் ஒத்துழைக்க மறுக்கிறாரு. காங்கிரஸுடைய செயல்பாடுகளுக்கு காந்திஜி ஒத்துழைக்க மறுக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியை விடுத்துட்டு கட்சியை விட்டு வெளியே வந்துடுறாரு. அடுத்த கொஸ்டின், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் சுபாஷ் சந்திர போஸ். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, கருத்து வேறுபாட்டால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பித்த கட்சி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. அடுத்த கொஸ்டின், 1940 ஆகஸ்ட் மாதம் இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக அரச பிரதிநிதி லின் லித்கோ அறிவித்த சலுகை என்ன சலுகை அப்படின்னா ஆகஸ்ட் அறிக்கை. 2ஆம் உலகப் போரில் காங்கிரஸை கலந்தாலோசிக்கலாம்னா ஈடுபடுத்ததால் காங்கிரஸ் 7 மாகாணங்களில் பதவி விலகிடுச்சு. பதவி விலகினதால் இந்தியர்கள் கோபமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியர்களுடைய ஆதரவு இல்லாமல் ஆங்கில அரசாங்கம் 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு 1940 ஆகஸ்ட் மாதத்தில் அப்போ இந்தியாவில் இருந்த அரச பிரதிநிதி லின் லித்கோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு சலுகை அறிவிக்கிறாரு. அந்த சலுகைக்கு அவர் வச்ச பேர் ஆகஸ்ட் அறிக்கை. 1940 ஆகஸ்ட் மாதம் அந்த சலுகை அறிவித்ததால் ஆகஸ்ட் அறிக்கை. ஆகஸ்ட் நன்கொடை அவர் ஆகஸ்ட் மாதம் ஒரு சலுகைங்கிற பேரில் அறிவிக்கிறார். அது ஆகஸ்ட் நன்கொடை அறிவிக்கிறார். 1917 ஆகஸ்ட் அறிக்கை. 1940 ஆகஸ்ட் மாதம் அறிவித்த அறிவிக்கை வந்து ஆகஸ்ட் நன்கொடை. 1940ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் நாள் தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலாக தொடங்கியவர் யார் அப்படின்னா வினோபா பாவே. தனிநபர் சத்தியாகிரகத்தோட தொடங்கலான்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை முன்னெடுத்தவர் யாருன்னா காந்திஜி. அவருடைய அழைப்பின் பேரில் முதல் சத்தியாகிரகி அப்படி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வினோபா பாவே தான். சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் காந்திஜி. முதலாக தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் ஆச்சாரிய வினோபா பாவே. அடுத்த கொஸ்டின், கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு 1942 மார்ச் 22ஆம் தேதி. கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு வருது. சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அவருடைய தலைமையில் ஒரு குழு இந்தியாவுக்கு வருது. அது எப்போ வருதுன்னா 1942 மார்ச் 22. அடுத்த கொஸ்டின், 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் கூடிய அகில காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை வெளியிட்ட இடம் மும்பை. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து பிற்காலத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய சுதந்திரத்தை பற்றி எதுவுமே பேசலை. அப்படிங்கிறதால கோபமடைஞ்ச காந்திஜி என்ன பண்ணார்னா, திவாலாகி கொண்டிருக்கின்ற வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுடைய அது போன்றது இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுடைய அறிக்கைன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிட்டாரு, அதை நிராகரிச்சுட்டு இனி என்னுடைய செயலில் மாற்றம் இல்லைன்னா நம்ம சுதந்திரத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டு வெள்ளையனே வெளியேறு, ஒரு வெள்ளைக்காரன் கூட இந்தியாவில் இருக்கக்கூடாது, எல்லாருமே வெளியேறணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாபெரும் இயக்கத்தை நடத்துகிறாங்க. இந்த மாபெரும் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்குதுன்னா 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள். அதுக்கான தீர்மானம் வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் எங்கே வெளியிடுறாருன்னா காந்திஜி மும்பையில் வெளியிடுறார். அடுத்த கொஸ்டின், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக நடத்தியவர் அல்லது செயல்படுத்தியவர் யார் அப்படின்னா உஷா மேத்தா. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது திரைமறைவான அந்த வானொலி இயக்கத்தை நடத்தியவர் உஷா மேத்தா.
அந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் செயல்பட்ட மிக பெண் போராளி யாருன்னா அருணா ஆஷப் அலி. அடுத்த கொஸ்டின், இந்திய போர் கைதிகளை கொண்டு மலேயா மற்றும் பர்மா, மலேசியா அல்லது மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை, அதாவது ஆசாத் ஹிந்த் பாஜ், இந்திய தேசிய இராணுவத்துக்கு இன்னொரு பேர் ஆசாத் ஹிந்த் பாஜை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜெனரல் மோகன் சிங் தான் இந்த இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குறாரு. அதுக்கு ஆதரவளித்த நாடு ஜப்பான். அடுத்த கொஸ்டின், சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நிறுவிய இடம் சிங்கப்பூர். ஒரு மினி அரசாங்கத்தை டெம்பரவரியாக நிறுவுறாரு. யார் நிறுவுறாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் நிறுவுறாரு. நிறுவிய இடம் சிங்கப்பூர். அடுத்த கொஸ்டின், தில்லிக்கு சலோ அல்லது தில்லி சலோ என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். தில்லி சலோ என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் சுபாஷ் சந்திர போஸ். அடுத்த கொஸ்டின், 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்த இடம் பம்பாய். கப்பற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்த இடம் பம்பாய். அது எந்த கப்பற்படை? ராயல் இந்திய கப்பற்படை. எந்த ஆண்டு கிளர்ச்சி செஞ்சாங்கன்னா 1946. அடுத்த கொஸ்டின், இந்திய விமானப்படை, இந்திய சமிஞ்சை சிக்னல் படை ஆகியவற்றில் வேலை நிறுத்தங்கள் நடந்த இடம் ஜபல்பூர். எப்படி ராயல் கப்பற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செஞ்சாங்களோ அதே போல் இந்திய விமானப்படையும் கிளர்ச்சி செஞ்சாங்க. விமானப்படை சமிஞ்சை படையும் ஜபல்பூரில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அடுத்த கொஸ்டின், வெவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் ஜூன் 14, 1945. வெவல் பிரபுவால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த வெவல் திட்டம். அது எப்போ அறிவிக்கிறாருன்னா ஜூன் 14, 1945 அறிவிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின், அரச பிரதிநிதியின் செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெற ஒரு இடைக்கால அரசு அமைய வகை செய்த திட்டம் வெவல் திட்டம். அது இந்துக்களும் முஸ்லீம்களும் 1940 பாகிஸ்தான் தனிநாடு வேணும்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னா கோரிக்கை விடுக்கிறார். அதிலிருந்து தொடர்ச்சியாக பாகிஸ்தான் கோரிக்கையில் முஸ்லீம் அமைப்புகள் தீவிரமாக இருக்கிறாங்க. ஆனால் ஆங்கில அரசாங்கம் ஒரே நாடாக சுதந்திரம் வழங்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணல அப்படின்னா அந்த 2 பேரும் ஒத்துக்க மாட்டுறாங்க. அதனால் அந்த அரச பிரதிநிதியுடைய நிர்வாகக்குள்ள இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடைக்கால ஒரு அரசு அமையணும், இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஒன்று அமையணும்னு சொல்லிட்டு வழிவகை செய்த ஒரு சட்டம் தான் இந்த வெவல் திட்டம், வெவல் பிளான். அடுத்த கொஸ்டின், இடைக்கால அரசாங்கம் அமைந்த ஆண்டு 1946 செப்டம்பர். இன்ட்ரீம் கவர்மெண்ட், அதாவது இடைக்கால அரசாங்கம் எப்போ ஆரம்பிக்க, சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இடைக்கால அரசாங்கம் பொறுப்பை பாதுகாப்பு படையை தவிர மீது எல்லா பொறுப்பும் நம்மள்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 1946. ஜவஹர்லால் நேரு தான் இடைக்கால இந்திய அரசின் முதல் பிரதமராக இருக்கார். அடுத்த கொஸ்டின், பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் ஆகியோர் அடங்கிய அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு 1946. இந்த அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினெட் தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க. இந்த அமைச்சரவை அல்லது கேபினெட் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு அப்படின்னா 1946. அடுத்த கொஸ்டின், 1946ஆம் ஆண்டு 16ஆம் நாளை ஜின்னா அறிவித்தது நேரடி நடவடிக்கை நாள், டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளாக முகமது அலி ஜின்னா எந்த நாள் அறிவிக்கிறார்னா அந்த 1946ஆம் ஆண்டு 16ஆம் நாளாக அறிவிக்கிறார். அடுத்த கொஸ்டின், 1948ஆம் ஆண்டு ஜூன் மாத வாக்கில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று 1947 பிப்ரவரியில் அறிவித்தவர் யார் அப்படின்னா கிளமெண்ட் அட்லி. 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்துக்கு வெற்றியை தேடி தந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். ஆனால் 1945 அங்கே தேர்தல் நடக்குது. வின்ஸ்டன் சர்ச்சிலை எதிர்த்து போட்டியிட்டவர் கிளமெண்ட் அட்லி. அவர் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய கட்சி வெற்றி பெற்றுச்சுன்னா இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வழங்கணும்னு அங்கே இங்கிலாந்தில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதன் அடிப்படையில் அட்லி ஜெயிச்சிடறாரு. ஜெயித்த பிறகு 1947 பிப்ரவரி மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிடுற கிளமெண்ட் அட்லி. என்ன அப்படின்னா, ஜூன் மாத வாக்கில் 1948க்குள்ளாரே இந்தியாவுக்கு அதிகார மாற்றத்தை கொடுத்துருவோன்னு சொல்கிறார். அடுத்த கொஸ்டின், 1940 மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் ஜூன் 3, 1947. மவுண்ட் பேட்டன் கடைசியாக இந்தியாவுக்கு வந்த கடைசி
வைஸ்ராய் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் தான் வராரு. அவர் வந்து இறுதியாக வந்து இஸ்லாமிய அரசுகள்கிட்டையும் இந்துக்கள்கிட்டையும், அதாவது இந்த காங்கிரஸ்கள்கிட்டையும் எப்படி சுதந்திரம் வழங்கலான்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, யாரும் ஒத்துக்க மாட்டுறாங்க, அதனால் இந்தியா தனியாக பாகிஸ்தான் தனியாக பிரிவுதான்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த திட்டம் தான் மவுண்ட் பேட்டன் திட்டம். அது எப்போ வெளியிடுறாரு அந்த அறிக்கை அப்படின்னா ஜூன் 3, 1947. அதனால் அதுக்கு ஜூன் 3rd பிளான் கூட பேர். மவுண்ட் பேட்டன் பிளான் அதர்வைஸ் இஸ் நோன் அஸ் ஜூன் 3rd பிளான்னு பேர். அடுத்த கொஸ்டின், இந்திய விடுதலை சட்டத்தை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இயற்றிய ஆண்டு 1947 ஜூலை 18. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, மவுண்ட் பேட்டன் திட்டத்தை ஆங்கில அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கிறார். ஒப்படைச்ச பிறகு அந்த அறிக்கையை வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியாவுக்கு விடுதலை வழங்குவதற்காக ஒரு சட்டத்தை போடுறாங்க. அந்த சட்டம் தான் இந்திய விடுதலை சட்டம். அதை எப்போ ஏற்றுறாங்க அப்படின்னா 1947 ஜூலை 18 ஏற்றுறாங்க. எங்கே ஏற்றுறாங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஏற்றுறாங்க. அப்போ இந்திய விடுதலை சட்டத்தை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இயற்றிய ஆண்டு 1947 ஜூலை 18. அடுத்த கொஸ்டின், இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எல்லையை நிர்ணயம் செய்ய யாருடைய தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது? ராட்க்ளிஃப் ப்ரவுன் இவருடைய தலைமையில் தான் ஆணையம் அமைக்கப்பட்டது. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய தற்பொழுதுள்ள ஒரு எல்லைக்கோட்டு பேர் ராட்க்ளிஃப் எல்லைக்கோடு. ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, அந்த எல்லைக்கோட்டை பிரிப்பதற்கு நிர்ணயம் செய்தவர் யார் அப்படின்னா ராட்க்ளிஃப் ப்ரவுன். இவர் தான் வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லைக்கோட்டை வகுத்தவர். அதனால் ராட்க்ளிஃப் எல்லைக்கோடுன்னு பேர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில். அப்போ 2 மாநிலங்களை பிரிக்கிறாங்க. எது அப்படின்னா பஞ்சாப், மேற்கு பஞ்சாப், கிழக்கு பஞ்சாப்னு பிரிக்கிறாங்க. அங்கே ராட்க்ளிஃப் எல்லைக்கோடுங்கிறது. இங்கே கிழக்கு வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம்னு பிரிக்கிறாங்க. அங்கே வங்காளம் 2ஆக பிரிக்கப்படுது. அப்போ 2 மாநிலங்கள் வந்து 2ஆக பிரிக்கப்படுது. மற்ற பகுதி அந்த எல்லையோரத்தில் அந்த ராட்க்ளிஃப் எல்லைக்கோடு உருவாயிடுது. அடுத்த கொஸ்டின், சைமன் குழு இந்தியா வந்தபோது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார் அப்படின்னா இர்வின் பிரபு. சைமன் குழு இந்தியா வந்தபோது இந்தியாவின் வைஸ்ராய் இர்வின் பிரபு. அடுத்த கொஸ்டின், சைமன் குழுவில் உறுப்பினராக இருந்து பின்பு பிரிட்டிஷ் பிரதமராக இருந்து இந்தியாவின் விடுதலைக்கு ஆதரவாக இருந்தவர் யார் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்ட். சைமன் குழு, அந்த குழுவில் 7 பேர் வந்தாங்க. 7 பேரும் ஆங்கிலேயர்கள். அதனால தான் அந்த சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. அந்த 7 பேரில் ஒருத்தராக இருந்தவர் ராம்சே மெக்டொனால்டு. இவர் பிற்காலத்தில் இங்கிலாந்துடைய பிரதமராக மாறி இந்தியாவுடைய விடுதலைக்கு ஆதரவாக இருந்தார். யார் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்ட். இந்து சுயராஜ்யம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. இந்து சுயராஜ்யம் என்ற நூலை எழுதியவர் மகாத்மா காந்தி. அடுத்து, பாரத மாதா ஓவியத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவை ஒரு தாயாகவும், அதாவது பாரத மாதாவாகவும் ஒரு பெண்ணாக சித்தரித்து ஒரு ஓவியம் வரைந்தவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார் அப்படின்னா டப்ரின் பிரபு. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்படுது. அவருடைய முதல் மாநாடு 1885 மும்பையில் நடைபெறுது. அந்த மாநாட்டுடைய தலைவராக WC பானர்ஜி இருக்கார். 72 பேர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னா டப்ரின் பிரபு. இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யாருன்னா AO ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அதனால் இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை என அழைக்கப்பட்டவர் AO ஹியூம். அந்த முதல் மாநாட்டுக்கு தலைவர் WC பானர்ஜி. ஆரம்பிக்கும் போது இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தவர் டப்ரின் பிரபு. அடுத்த கொஸ்டின், பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் என்ற நமது தேசிய பாடல் எந்த நூலிலிருந்து பெறப்பட்டது? ஆனந்த மடம் என்ற நூலிலிருந்து பெறப்பட்டது. நம்முடைய தேசிய பாடல் எதுன்னா வந்தே மாதரம். நம்முடைய தேசிய கீதம் எதுன்னா ஜனகணமன. தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். நம்முடைய தேசிய பாடல் வந்தே மாதரத்தை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அது எந்த நூலிலிருந்து அந்த பாடல் எடுக்கப்பட்டதுன்னா ஆனந்த மடம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இதோட இந்த இந்திய தேசிய இயக்கம் இதை சார்ந்த வினாக்கள் 3 தொகுதியாக வெளியிட்டோம். இந்த 3 தொகுதி இந்திய தேசிய இயக்கத்தில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்த்துருக்குறோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து சொல்லக்கூடியது தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.